Hey guys, hello everyone. எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சிறில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பேக்யார்ட் vlog தாங்க எடுக்க போகிறேன். லாஸ்ட் 2 வீடியோஸ் பேக் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு சேர் பேட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். அப்படியே நான் என் பேக்யார்ட் ஸ்லைட்லி ஹவ் சேஞ்ச்ட் இட் அண்ட் கைண்ட் ஆஃப் ரீலி டெக்கரேட்டட் இட். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டலான்னு தான் இந்த வீடியோ. என் வீட்டுக்குள்ளேருந்து இப்படி பேக்யார்டை பார்த்தோம்னா ரொம்ப இன்னும் க்ரீன்ரியாக ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் அதுக்கு தான் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் வித் லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் போடலான்னு நினச்சேன். இது ஃப்ளவர் சீசன் கிடையாது, ஸோ அதனால் பூ செடியெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வர முடியாது. பட் ஐ வில் ஜஸ்ட் சி ஹவ் இட் ஒர்க்ஸ் இன் ஸ்ப்ரிங் வந்துச்சுன்னா. பட் இந்த மேலே ஒரு வால் பிக்சர்லாம் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி. பட் ஐ லவ் திஸ் யூனோ வால்பேப்பரில் இது ஆக்சுவலாக ஒரு கேன்வாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ப்ரிண்ட் எடுத்திருக்காங்க. ரொம்ப அமேசிங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நாளாக எங்கே வைக்கலாம் எத்தனை நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வச்சாக்கா மழைலாம் வரும்போது டல் ஆகிடும். இந்த கேன்வாஸ் எல்லாம் கொஞ்சம் சன்னுக்கும் சரி குளிருக்கும் சரி தண்ணி பட்டுச்சுன்னா கூட ஒரு மாதிரி அழிஞ்சிடும். பட் லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்தேன், அது அப்படியே வந்து இந்த மழையில் தண்ணி அடித்து அப்படியே டல் ஆகிடுச்சு. பட் இது எல்லாம் ரொம்ப நல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிக்சர்ஸு. ஸோ வந்து ஜஸ்ட் கேன்வாஸில் ஒரு துணி மாதிரி கேன்வாஸ் மெட்டீரியல் அதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து என் டாய்லெட்டில் வச்சுருந்தேன் ஒரு பவுடர் ரூமில். இந்த மேலே இருக்கிற அந்த 3 ஒன்று வந்து இங்கே வெளியில் வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த 4 கொண்டு வந்து இங்கே வெளியே வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. என் பேக்யார்ட் வியூ வந்து வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் க்ரீன்ரியாக செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சென்ட்ரல் பீஸ் வந்து ஒரு ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கேன். நிறைய இன்செக்ட்ஸ் சாப்பிட்டுட்டு அது ஒரு மாதிரி பூச்சி சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. அண்ட் அழகான ஒரு புத்தாவும் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ராத்திரியில் இதோட வியூ ரொம்ப அழகாக இருக்கும். நான் சம்மரெல்லாம் வரும்போது இங்கே வந்து ஒரு கேண்டலோ அல்லது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சோலார் லைட் வச்சுருந்தேன். அந்த சோலார் லைட் நைட்டானால் ஒரு கொஞ்சம் இருட்டின பிறகு அது அப்படியே எரியும் இல்லைங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃபுல் பாட்ஸில் நான் வந்து அந்த சோலார் லைட் வச்சுருந்தேன். ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்து அது போயிடுச்சு அந்த சோலார் லைட். திருப்பி வாங்கி வைக்கல நான். மோஸ்ட்லி இந்த வாட்டி திருப்பி நான் வாங்கி வைப்பேன். ஸோ இந்த புத்தாவுக்கு ரொம்ப அழகாக வியூ இருக்கும். நைட்டில் இந்த வீட்டுள்ளேருந்து பார்த்தா ரொம்ப காமிங்காக அழகாகவும் இருக்கும். அந்த புத்தாவோட ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எஸ்பெஷலி இந்த புத்தா ஃபேஸ் நம்ம ஊர்து மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஒரு மாதிரி யூனோ ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. அந்த ஃபேஸ் நிறைய ஃபேஸஸ் நம்மளுக்கு சாமி கூட நம்ம வாங்கும் போது சில ஃபேஸு என்னமோ நம்மளுக்கு செட் ஆகாது. சில ஃபேஸ் தான் வந்து ஐயோ இது நிஜமாக இருக்கிற மாதிரி இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு தோணும் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த புத்தா எனக்கு நிறைய புத்தா நான் இந்த ஊரில் பார்த்துருக்கேன். அதோடய ஃபேஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோவா சிலது வந்து நம்மளுக்கு ஒரு அதை வாங்கணும் போல் தோணாது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே ஒரு விதையும் போட்டிருக்கேன் பாருங்கள், இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. கீழே வெந்தயக்கீரை, மேலே வந்து தனியா போட்டிருக்கேன். தனியா டேக்ஸ் லாங் டைம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலேயும் தூவி விட்டுருக்கேன், தனியா வளரட்டும். ஏன்னா எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2 தனியா 2 வெந்தயம் கீரை அண்டு 1 புதினா போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வெளியில் கூட இருக்குது புதினா, கொஞ்சம் அது சரியாக வளர்றது இல்லைங்க இங்கே புதினா. அது நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அது கொஞ்சம் தான் வளருது, என்கிட்ட வளர மாட்டேன்து. இங்கே மேலே கூட இது ஒரு ட்ராகன் பிளான்ட்டோ ஏதோ இதில் வந்து பூ பூத்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒயிட் கலர் பூவுங்க. அது எப்படி விழுந்துட்டுருக்குது கீழே, நான் கவனிக்கவே இல்லை அந்த பூவை. இந்த மணி பிளான்ட் பாருங்கள் நிறைய இருக்கும் இந்த இடத்துல. ஸோ வந்து நான் லாஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போகும்போது, லாஸ்ட் டைமாக அதுக்கு முன்ன டைமாக தெரியல, எல்லாத்தையும் நான் இந்த ஒரு பக்கெட்டில் இதே பக்கெட்டில் தான் நான் வச்சுட்டு போனேன். ஏன்னா என் வால் ஃபுல்லாக இந்த மணி பிளான்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பாட்டில் போட்டு வச்சுருந்தோம். கீழெல்லாம் ஆட்டோமேட்டிக் தண்ணி போகும். ஆக்சுவலாக டைம் செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவே எல்லா பாட்டுக்கும் தண்ணி வந்துடும். பட் வந்து மேலெல்லாம் எனக்கு இல்லை, மேலே வால் மேலே போட்டு வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இந்த இப்போ பிக்சர் வச்சுருக்கேன் பாருங்கள் பேக் சைடு, அந்த வால் ஃபுல்லாக வந்து இந்த மணி பிளான்ட்ஸ் தான் இருந்தது. டெவில்ஸ் ஐவின்னு சொல்லுவாங்க இங்கே. பட் அதெல்லாம் வந்து இதில் வச்சா இதுலேயே நல்லா வந்துட்டுருக்கு. அண்ட் ஆல் திஸ் இஸ் ஹோயா, அதில் ஒரு பூ கூட பூத்துருக்கு பாருங்கள், ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இப்போ அது நிறைய பெருசாக கிளையெல்லாம் வளர்ந்துட்டு வருது. ஐ திங்க் ஐ ஹாவ் டு சேஞ்ச், பார்க்கணும் அது அதிலே வளர முடியுமா இல்லை சேஞ்ச் பண்ணணுமான்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த மிரர், இந்த விண்டோவோட டோர் இருக்குது இல்லைங்களா, இதில் தான் அந்த பெஸ்டிசைட் போட்டிருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே போனேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி. இங்கே யாருன்னா ஆஸ்திரேலியாவில் தேவைப்படுதா அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வெளியில் ரொம்ப சத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போ பார்த்தாலும் ஒரு நாய்ஸி சவுண்டு வரும் எனக்கு. யூஸ்வலாக நான் வெளியிலேருந்து அதுக்கு தான் பேச மாட்டேன். இங்கே வந்து நான் வந்து காஃபி ஏதாவது ஈவினிங் டைம்ஸில் நானும் என் ஹஸ்பண்டை உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். யூஸ்வலி ரொம்ப லைட்டாக மெதுவாக தான் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ என் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மெதுவாக தான் பேசிகிட்ருக்கேன் இங்கே வெளியில் இருக்கிறதுனால. பிகாஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் வீடுங்கள்லாம். பட் அந்த ரோடு இருக்குது இல்லைங்களா, வீட்டுக்கு எதிரில் அந்த சவுண்ட் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஒரு புஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு எப்போ பார்த்தாலும். இந்த 4 பிக்சர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர். ஸ்பெஷலி திஸ் லாஸ்ட் ஒன் ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு மாதிரி அதை வந்து இங்கே வெளியில் வச்சுருக்கேன். அண்ட் தி சென்டர் பிக்சர், ஐ லவ் தட் பிக்சர். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் மழை, காற்று, மழைலாம் வந்துச்சுன்னா டல்லாகிடும் அந்த தண்ணி பட்டு அது மேலே. அதர்வைஸ் வெயில் காலத்துலேயும் அது டல்லாகிடும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 நிறைய பிக்சர் அங்கே வச்சுருந்தேன், எடுத்துட்டேன் ஃபியூ இயர்ஸ் பேக் கூட. ஸோ வந்து இப்போ திருப்பி இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பார்க்குறேன் இப்படி நல்லா திருப்பி டல்லாகிற மாதிரி இருந்தால் எடுத்துருவேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பிக்சர். அதனால தான் என்னுடைய பவுடர் ரூமில் வச்சுருந்தேன். இது ஒரு ஃப்ராஜபானிங்க பிங்க்கு கலரு சூப்பராக இருந்தது. அந்த கலரை ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆக்சுவலாக ரோட்டில் யாரோ கிளைய போட்டிருந்தாங்க. நான் கார்லேருந்து நின்று எடுத்துகிட்டு வந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பாட்டில் வச்சேன், வருமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தா வளர்ந்துடுச்சு. என் ஃப்ரண்ட் யார்டில் வந்து இருக்குது வேறு கலர் ஆஃப் பிங்க்கு. இது வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க் கலர், ரொம்ப அழகாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ முறுக்கு நேற்று தான் செஞ்சேன். அமேசிங்காக வந்துருக்குங்க. நான் செய்யும் போது இப்படி தான் செய்வேன். பாருங்க எவ்வளோ அழகாக ஓடியும். பட்டரில் தான் செஞ்சேன். கருப்பு எள்ளு போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப ரவுண்டாக நான் ஊற்றவே மாட்டேன் எப்பவுமே. இப்படி இருந்தால் நம்ம எவ்வளோனா கம்மியாக சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா. அதனால நிறைய சாப்பிட தேவையில்லை. டக்குன்னு நம்மளுக்கு தேவைப்படுச்சுனா அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி தான் நேராக போட்டு சமைப்பேன். ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. பச்சை மிளகா பூண்டெல்லாம் அரைச்சி விட்டுட்டு அந்த மாவில் அதை செஞ்சுருக்கேன். நல்ல மணமும் இருக்குது. ஊமம், கருப்பெள்ளு எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அமேசிங்காக இருக்குது. வித் அ பிளாக் காஃபி, சர்க்கரை இல்லாமல். காஃபின்னா சர்க்கரை இல்லாமல் குடிக்க முடியுமான்னு என்னால் நினச்சிட்டு இருந்தேன். நான் சர்க்கரை இல்லாமல் குடிக்கவே மாட்டேன். பட் வந்து இப்போ தான் வந்து பழகிடுச்சு சர்க்கரை இல்லாமல் குடிச்சு. ஆக்சுவலாக ஏதாவது பிளட் டெஸ்ட்டெல்லாம் போய் லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு பார்டரில் இருக்குது சுகர் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு டயபெட்டிக் செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து கேர்ஃபுல், நாட் டூ மச் கார்ப்ஸ் அண்ட் சுகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஆல்ரெடி. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். வரத்துக்கு முன்னால் எதாவது ட்ரை பண்ணுவோன்னு சர்க்கரை கம்மியாக வச்சுட்ருக்கேன் இப்போதைக்கு. யூஸ்வலாகவே நான் சர்க்கரை சாப்பிட மாட்டேன். பட் ரைஸு எனக்கு கண்டிப்பாக தேவை. ரைஸ் ஒரு வேளை ஆகுது எனக்கு கொஞ்சம் வேணும். இல்லைனா லாஸ்ட்டில் ஒரு ஃபினிஷிங்க்கு நம்ம இப்போ ஒரு சப்பாத்தி செய்தோன்னா கூட லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் ரைஸ், இவ்வளோ ரைஸ் இருந்தால் தான் அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் கார்ப்ஸுன்னு கம்மி பண்ணிட்டு சொல்லட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு சப்பாத்தி கொஞ்சம் ரைஸ், இல்லை 2 சப்பாத்தி கொஞ்சம் ரைஸ், அதை பொறுத்து நான் மத்தியானம் லஞ்சு அண்ட் டின்னர் சப்பாத்தி இருந்துச்சுன்னா கூட, இல்லை தோசை இருந்துச்சுன்னா கூட, ஒரு தோசை இது அவ்வளோ சோறு வச்சுருப்பேன் எனக்குன்ட்டு. கொஞ்சம் சோறு ஒரு சின்ன கப்பில், இந்த இவ்வளோ கூட இருக்காது, ஒரு கரண்டியில் அதை சாப்பிடுவேன். அதனால் கொஞ்சம் பயம். சர்க்கரையாவது சாப்பிடாமல் இருக்கலாம் பரவாயில்ல. ரைஸ் சாப்பிடாதே என்னால் இருக்க முடியாது. எனக்கு ஸ்வீட் டூத்தும் இல்லை. அதனால ரொம்ப போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும், டெசர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. என் ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் டூத் அவருக்கு. ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. பயமாக இருக்குது. இந்த செடி கீழே கருப்பாக ஒன்று இருக்குது. அதை பார்த்தோன்னே எலி எல்லாம் வந்து இங்கே அழுக்கு பண்ணிட்டு போயிடுச்சாங்க, பயம் ஆகிடுச்சு. அதுக்கு தான் இந்த பின்னாடி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நான் காமிச்சிருப்பாங்க. அந்த கிளாஸ்லலாம் வந்து ஒரு பெஸ்டிசைடு வந்து அது ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஹோல் வீடு, வால், எவ்ரி திங்க ஒரு இதை அடித்து எனக்கு ஒரு 1 மந்த் ஆகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன்.
கம்ப்ளீட்டாக மேலே உள்ளே போய் அந்த லாஃப்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே அந்த ஃபால் சீலிங் இருக்குது பாருங்கள், அது மேலே ரொம்ப நாய்ஸியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் பேசுவோம் வாங்க. வீடு முழுக்க பெஸ்டிசைட் போட்டிருக்காங்க, ஸ்ப்ரே மாதிரி. அது ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக அடிச்சு விட்டாங்க. வந்து இந்த லாஃப்ட் ஃபால் சீலிங் இருக்குது, அது மேலே ஏறி போய் கூட அந்த உள்ளெல்லாம் அந்த ஃபால் சீலிங் மேலே இருக்குது இல்லைங்களா, இதுக்கு மேலே அங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே அடித்தாங்க. பார்த்தாக்கா ஒரு 3 months பேக் என்னமோ, இது 3 months ஆகிடுச்சுங்க ஆக்சுவலி இந்த இன்சிடெண்ட் நடந்து. எனக்கு ராத்திரி ஆனால் வந்து எனக்கு ஒரே ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நாட் எனி அதர் இன்செக்ட்ஸ், எனக்கு பேர்ட்ஸ் ஓடுற மாதிரி இந்த ரெக்கெல்லாம் பரபரன்னு ஒரு சவுண்டெல்லாம் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கும் நைட்டானா கொஞ்ச நேரத்துக்கு. என்னது மேலே ஏதோ ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்கே, எனக்கு மேலே சவுண்ட் இந்த ஃபால் சீலிங் மேலே சவுண்டா அதுக்கு மேலே சவுண்டா அந்த ஓடு மேலே அதான் வீடு மேலே சவுண்டான்னு நினச்சிட்டு, ஏன்னா இங்கே மரம்லாம் இருக்குது எய்த்தாப்பில், எப்போ பார்த்தாலும் பேர்ட்ஸுங்கெல்லாம் நிறைய இருக்கும் இங்கே. ஸோ வந்து குட்டி எல்லாம் போடுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு. நான் எப்போவுமே அதுங்களுக்கு தானியம் வைப்பேன் அங்கே வெளியில் பில்லரில். கெவுரு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த கெவுரை எடுத்து கொஞ்சம் வைப்பேன், ராகி. அதனால நான் நினச்சேன் ஏதோ ஒரு பேர்ட்ஸ் தான் உள்ளே வந்துட்டு இருக்குது போலக்குதோ, இல்லை வெளியில் இந்த ஜன்னலுக்கு வெளியில் ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், அங்கே கூட கூடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஏதாவது கட்டியிருக்குமோ என்னவோன்னு நான் நினச்சிட்டு பயந்துட்டே இருந்தாக்கா பார்த்தாக்கா எலி, பெரிய எலி, இவ்வளோ பெரிய எலிங்க. ஐயோ, செகண்ட் டைம் ஒரு எலியை நான் புதைச்சேன் எடுத்துகிட்டு போய். என் ஹஸ்பண்டு எலியை பார்த்தாலுமே ஓடிடுறாரு, அவர் இந்த மாதிரி மண் பண்ணுறதுக்கெல்லாம் வரமாட்டேன்றாரு. ஸோ செகண்ட் டைம் கூட இவங்க ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க, வெளியூரில் இருந்தாங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ வந்து எனக்கு டெய்லி நான் சொல்லுவேன் அவங்களுக்கு, ஏங்க எனக்கு ராத்திரி ஆனால் ஒரே சவுண்டு வருது. ஏன்னா நாங்கள் சீக்கிரம் தூங்கியிருந்தால எனக்கு நடுற கொஞ்சம் 11 o'clock மேலாம் என்ன மாதிரி சவுண்டு இங்கே மேலே சவுண்டு வருதுனால எனக்கு தெரியவே இல்லை போல தெரியுது இவ்வளோ நாள். அது எப்பத்துலேருந்து இருக்குன்னு தெரியல எனக்கு. இப்போ என் ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போயிட்டதுனால நான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் கொஞ்சம் நேரம், அப்புறம் மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் நைட்டை பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தேன் டைம் பாஸுக்கு. அப்போ தான் எனக்கு இந்த சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் நான் வந்து என்னங்க சவுண்டு வருது இந்த மாதிரினாக்கா, இருக்காது வெளியில் என்ன இருக்கும், நீ தப்பாக சொல்கிறேன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களும் கவனிச்சாங்க, ஒரு 7:30 8க்கெல்லாம் சவுண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறமா நான் வந்து சொன்னேன், அப்புறம் இந்த மாதிரி சவுண்டு வருது பாருங்கன்னு ஒரு 2-3 days பார்த்துனே இருந்தோம், வந்துச்சு எவ்ரிடே. அப்புறம் புக் பண்ணி பெஸ்டிசைட் கண்ட்ரோலுக்கு புக் பண்ணி, அது வந்து ஆக்சுவலி நாங்கள் இந்த வீடு வந்த புதுசில் ஒரு 2-3 times பண்ணோம். அண்ட் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க எப்போயுமே பண்ணோன்னு. லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு வீடியோவில் வந்து இந்த லாஃப்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன் பாருங்கள். இல்லைனாக்கா வந்து மண் வந்து தங்கிட்டு மழை வந்தோடனே அந்த மண் தண்ணி போகாமல் அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும், அதனால் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை எப்போவுமே நம்ம அதை எடுத்துக்கணும் க்ளீனிங்க்குன்ட்டு லாஸ்ட் டைம் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி எவ்ரி டைம் நாங்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். பட் இந்த பூச்சி வர்ற விஷயம் எனக்கு தெரில. ரெட் ஆண்ட் ஒரு ரொம்ப ப்ராப்ளம் இங்கே. அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டு வீட்டில் கூட ஒரு ரெட் ஆண்ட் வந்துட்டு, அவங்க வந்து கோவாவில் இருந்தாங்க. ஆக்சுவலாக கோவாவில் அவங்க ஹஸ்பண்டு நல்ல பொசிஷன் அவர். ஸோ வந்து இவங்க கோவாவுக்கு போயிட்டதுனால மூடி வச்சுட்டாங்க வீடை. ஊர்லேருந்து ஒரு 6 months கழித்து வந்து பார்த்தா ஃபுல்லாக ரெட் ஹேண்ட் பிடிச்சி தின்னுட்டுக்குது அந்த வுட்டெல்லாம். புதுசாக ரீஃபர்பிஷ் பண்ணாங்க வீடே. பண்ணிவிட்டு எங்களுக்கு இன்வைட் ஒரு சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி கூட வச்சுருந்தாங்க ஒரு முறை. அப்போ எனக்கு சொன்னாங்க அவங்க, இந்த ரெட் ஹேண்ட் பிரச்சனை இங்கே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, கொஞ்சம் அதுக்கு ரெட் ஹேண்ட் தேவைப்படுற ஸ்ப்ரே எல்லாம் போட்டு வைக்கணும், பெஸ்டிசைட் எல்லாம் கூப்பிட்டு அப்படி. ஸோ நாங்கள் யூஸ்வலாக எந்த வீட்டுக்கு வந்தோம்னா எங்களுக்கு அவங்க வேரண்டி கொடுத்து வச்சுருப்பாங்க, அந்த ஸ்ப்ரே அடித்தா எவ்வளோ நாளைக்கு ஓகே ஆகும்னு. எவ்ரி இயர் பண்ணணும், எவ்ரி 3 months பண்ணணும், எவ்ரி 6 months பண்ணணும்னு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பட் மழை வரத்துக்கு முன்னாடி நம்ம முதலே பண்ணுற, மழை வந்தால் நிறைய 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட மழை வந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ அடிக்கடி. அதனால வேஸ்ட் நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணால். அதனால் நல்ல வெயில் காலம் தொடங்குற போகும்போது எப்பொழுதும் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணணும். க்ளீனிங் என்ன வேலை பண்ணுறோமோ எல்லாமே வந்து வெயில் காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி, ஆட்டம் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா ஆட்டம் சீசனில் எல்லாம் உதிரும் இல்லைங்களா, செடி கிளை எல்லாமே கீழே உதிர்ந்து ஃபுல் குப்பை வந்துடும். ஸோ அந்த டைமில் தான் எல்லா பூச்சி பொட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும், அதனால க்ளீன் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு 3 monthsக்கு முன்னால் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் வந்து அப்படியே விட்டுட்டேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்புறம் இப்போ தான் வந்து இந்த சவுண்டு ரொம்ப நாய்ஸ் ஜாஸ்தி ஆக அப்புறம் ஆளை கூப்பிட்டு அப்புறம் அவங்க போய் மேலே அந்த லாஃப்டில் ஏறி போய் பார்த்தாக்கா அந்த மேலே எலி வந்துட்டு சேர்ந்துட்டு இருக்குது. ஒரே எலியா எத்தனை எலி தெரியல எனக்கு, அந்த பர்சன் எலியும் பார்க்கல, பட் எலியோட அழுக்கு பண்ணி வச்சதை பார்த்துருக்காரு அவர். அப்புறம் வந்து
ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி மேலே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணி அப்புறம் இங்கே எல்லாம் சுற்றி அதனால தான் இந்த வாலெல்லாம் ஃபுல் ஸ்ப்ரே பண்ணி வச்சாங்க. எங்களை வாஷ் பண்ணாதீங்க கொஞ்சம் நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா இந்த 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 இங்கேருந்து நான் உள்ளேருந்து பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி அழுக்காக தெரியும் இல்லைங்களா, சாக்கையாக. யூஸ்வலாக இந்த ஸ்பாட்டு மாத்திரம் நான் ரொம்ப க்ளீனாக வச்சுக்குவேன். இதுவும் இந்த பக்கம் இருக்கிற விண்டோ. ஏன்னா நான் எப்போவுமே இங்கே சமையல் செஞ்சுட்டே பார்த்துட்டே சமைச்சிட்ருப்பேன். இல்லைனா அங்கே போய் உட்காந்து காஃபி குடிப்பேன் நான் எப்பொழுதும். இந்த சோஃபா மேலே உட்காந்து குடிச்சேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப குளிர்ச்சினாலும் வெளியில் போய் உட்கார முடியாது, ரொம்ப வெயிலாக இருந்தாலும் வெளியில் போய் உட்கார முடியாது. வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப. ஆஸ்திரேலியாலையும் ஈயும் பயங்கர தொல்லை. எனக்கு அதனால் வெளில போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ அந்த பெஸ்டிசைடு ஃபுல் ஸ்ப்ரே பண்ணி இப்போ போட்டு போனாக்கா அப்போ கூட அடுத்த நாளெல்லாம் எனக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை எலியெல்லாம் இங்கே உள்ள சாவாது. வந்துட்டு போனார்ல அவர் சொன்னார், இல்லைங்க உள்ள சாவாது, அது வெளியில் போய் தான் சாவும். என்னங்க அவர் இப்போ அடிச்சுட்டு போனார், சரியா அடிக்கல போல இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்த நாள் கூட எனக்கு சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நானே அப்படின்னு நினச்சிக்கிறேன்னா இல்லை நிஜமாவே எலி இருந்துச்சா தெரியல. ஒரு 2-3 இல்லை மேபி ஒரு 4 days கழிச்சு ஒரு எலி செடி பாட்டுக்கிட்ட ஒரு இடத்துல வெளியில் எங்கள் ஃப்ரண்ட் யார்ட் சைடு செத்துட்டுக்குது. ஒரே கஷ்டமாக போச்சு. இப்போ அது ரொம்ப பெரிய சைஸ் ஆகுது அந்த எலி. எப்படி அதை எடுக்கிறதுன்னு ரொம்ப பயந்துட்டு அதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஏன்னோ ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப பயம் ஆக்சுவலாக. அது எலியோ ஏதோ ஒன்று செத்த பொருளை எடுக்கிறதுனா ரொம்ப பயம் எனக்கு இந்த அனிமல்ஸு. ஸோ ஈயே சம்டைம்ஸ் தெரியுங்களா இப்படி குட்டி இப்படி ஸ்பீடாக போகும். பயமாக இருக்கும், கண்ணுக்கிட்ட வந்துடும்ன்ட்டு. எனக்கு காதில் போயிட்டுருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு முறை. அது காது உள்ளே போச்சா இல்லை காதுகிட்ட இங்கே முடி அப்போ தான் குளிச்சுட்டு இப்படி இங்கே எங்கேயும் இப்படி முடியல சவுண்டு பண்ணிடுச்சா தெரியல. பட்டு ஈனாலுமே அலர்ஜி எனக்கு. அந்த எலி செத்து போயிட்டு பிறகு எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அது எடுக்கணும்ட்டு என் ஹஸ்பண்டை ஓடுறாரு, எடுக்க மாட்டேன்றாரு. சரி நானே தான் இப்போது இலையெல்லாம் எடுத்து வாழை இலையெல்லாம் போய் கட் பண்ணி வாழை இலையை அறுத்து வாழை இலை பேஸ் வச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டை வச்சுட்டு அப்புறம் அந்த எலியை எடுத்து போய் அதுக்குள்ளே அவங்க பல்லெல்லாம் தோண்டி வச்சுருந்தாங்க. அதுக்கும் வெளியே ரோடுக்கிட்ட அங்கே போய் திருப்பி அதை புதைச்சி மண் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்தேன். ஒரே ஒரு எலி தான் இது வரைக்கும் செத்துச்சு, அதோட சவுண்டே வரல. ஸோ இது ஒரு எலி தான் மேலே இருந்துச்சா இல்லை நிறைய எலி இருக்குதா தெரியல. இங்கே இருக்கிறவங்க 3 months ஒன்ஸு அந்த ஸ்ப்ரே போடணும்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் சொல்லிட்டு போனார் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணுன்ட்டு. நம்ம 3 மாதத்துக்கு பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட்டு ட்ரை டு டூ இட் அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸுன்னு நான் நினச்சேன். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் வீட்டில். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஸ்ப்ரே எல்லாம் போடலாம், இல்லைனா மேலெல்லாம் பூச்சியெல்லாம் சேர்ந்துடும் அப்படின்வாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்ப்ரே மொத்தமாக அடித்தாங்க. இங்கே ஆஸ்திரேலியாவில் நீங்கள் யாராவது வீட்டில் இந்த மாதிரி மேலே சவுண்டு வருதோ இல்லை நல்லா கவனிச்சிருங்க. பூச்சி ஏதாவது வந்துருச்சுனாக்கா அது போவே போகாது. இந்த ஊரில் பெஸ்டிசைட் கண்ட்ரோலில் கூப்பிட்டு ஸ்ப்ரே பண்ணால் தான் அது போகும். நாமளை அப்புறம் ஏதோ ஒன்று வைப்பாங்க ஒயிட் கலரில், அதெல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப முன்னாடி. நான் கொஞ்ச நாளாக அதை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டுட்டேன். அதனால் பார்த்தா திருப்பி போடணும் நாங்கள். அப்புறம் கேலண்டரில் போட்டு வச்சாங்க என் ஹஸ்பண்ட். இந்த April 1 இந்த ஊரில் வந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபயர் அலாம் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்கள், அலாம் சிஸ்டம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அது பேட்ரியெல்லாம் அது வேலை செஞ்சாலும் வேலை செய்யலனாலும் April 1 வந்தால் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி இந்த 6 months ஒன்ஸ் இந்த பூச்சி வராதுக்கு இந்த பெஸ்டிசைடெல்லாம் போடணுன்ட்டு போட்டு என் ஹஸ்பண்டை ஃபீட் பண்ணி வச்சார். நம்மளுக்கு அப்பப்போ மறந்து போயிடுவோம் இல்லைங்களா, எப்போ போட்டது என்ன ஆச்சு அப்படின்றதுனால. இப்போ பிரச்சனை வந்த பிறகு தான் இமேஜின் இப்போ செத்து போயிடுச்சுன்னா எப்படி இருந்துக்கும் மேலே. அது ஸ்ப்ரே அடித்து அது க்ளீன் பண்ணியே ஃபுல் இப்போ க்ளீனாக இருக்குது. நாங்களும் மேலே ஏறி போய் டார்ச்செல்லாம் அடித்து பார்த்துட்டு வந்தேன். அந்த ஆள் ஒரு பெரிய ஏணி கொண்டு வந்திருந்தார். அந்த லேடரை போட்டு ஃபுல்லாக ஏறி போய் நான் பார்த்தேன். எனக்கே பயமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, எதாவது எலி வந்துடுமா அப்படின்ட்டு. அவர் ஒரு செகண்ட் இப்படி ஏறி போயிட்டு பார்த்துட்டு வந்தோடனே எலின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் சொல்லிட்டு போய் அந்த ஸ்ப்ரே எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பக்கெட்டில் மாதிரி ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடித்தாங்க. கொண்டு எங்களெல்லாம் உள்ளே விட்டு கதவு சாத்திட்டு வராதிங்க வெளிலன்ட்டு. நான் இங்கே உட்காந்து தான் பார்த்துட்டு இருந்தேன் சோஃபாவில். ஃபுல்லாக அப்படியே ஃபோம் மாதிரி இருந்தது. ஃபுல் ஸ்ப்ரே அடித்தாங்க. அது இட் வாஸ் லைக் ஃப்ளோயிங். இல்லை அந்த
ஃபோர்ஸில் சூப்பராக இருந்தது அதை அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் எந்த ஜன்னலும் இன்னும் நான் க்ளீன் பண்ண கழுவலை ஒரு 1 மந்த்தாக. அதனால் இந்த பேக் யார்டை எல்லாம் க்ளீன் பண்ண, அந்த ஜன்னலை மாத்திரம் க்ளீன் பண்ணல. அதனால தான் இப்போ அந்த மழை வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது இல்லைங்களா, ஆல்ரெடி ஆட்டம் வந்துடுச்சு, அது வரைக்கும் வச்சுருக்கலாம். இல்லை இந்த ஜன்னலை இந்த ஏரியாவை மாத்திரம் க்ளீன் பண்ணலாமான்னு இப்போ யோசனை பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த மாதிரி டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். நான் அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். ஸோ அந்த சேர் பேடு அழகாக இருக்கா, ஏன்னா உட்காரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இனி மழைலாம் வரும், டஸ்ட்டெல்லாம் இருக்குது. டஸ்ட்டு இப்போ நான் இதை போட்டுட்டு ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. அந்த சேர் பேட் அங்கே போட்டிருக்கேன். இன்னும் டஸ்ட்டில் ரொம்ப அழுக்காகல. நம்ம அப்பப்போ போய் டஸ்ட்டை அடித்து க்ளீன் பண்ணி வச்சுருவோம். ஸோ hope this works well for this year at least. It's not very expensive, so if it's not good I might change it again. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு. Hope you like this video guys. Thanks for watching. See you in my next vlog. Until then, bye bye. Take care. Peace. Stay safe everyone people. Bye bye.